பள்ளி மாணவிகள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட பகீர் சம்பவத்தில் ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசி சர்ச்சை ஏற்படுத்திய கருக்கா வினோத்துக்கு தொடர் இருப்பதாக வெளியாகி இருக்கும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது பற்றி பார்க்கலாம் விரிவாக. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன் 2 பெட்ரோல் குண்டுகளை வீசி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் ரவுடி கருக்கா வினோத். இந்த விவகாரம் தேசிய அளவில் விவாதத்தை கிளப்பி சூடேறிய நிலையில் வழக்கு விசாரணை தேசிய புலனாய்வு அதிகாரிகளின் கைக்கு சென்றது. கருக்கா வினோதின் இந்த ஆளுநர் மாளிகை சம்பவத்திற்கு முன் அவர் சென்னையில் உள்ள தமிழக பாஜக அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசி கைதானதும் பின்னர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதில் சிறைக்குள் இருந்தபடியே தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புடன் கருக்கா வினோத் தொடர்பில் இருந்ததாக தகவல் வெளியாகவே விசாரணையை NIA தீவிரப்படுத்தியது. இந்நிலையில் பாஜக அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் கருக்கா வினோதை ஜாமீனில் எடுத்தது யார் என்ற அந்த ஒற்றை மர்ம முடிச்சை கட்டவிழ்த்தால் அனைத்தும் கட்டவிழும் என NIA அதிகாரிகள் விடாது காய் நகர்த்தி வந்தனர். இது ஒரு புறம் இருக்க, கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏழை எளிய பள்ளி மாணவிகளை அவர்களின் குடும்ப வறுமைகளை காரணம் காட்டி மூளைச்சலவை செய்த 2 பெண் பாலியல் தரகர்கள் மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி முதியவர்களின் காம இச்சைக்கு இரையாக்கிய சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏதும் மரியா பிஞ்சுகளின் கைகளில் 500ஐயும் 1000ஐயும் தந்து அவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய இருவரும் முதியவர்களிடம் 25 முதல் 30,000 வரை விலை பேசி பாலியல் தொழிலுக்கு அனுப்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கும் கருக்கா வினோத் குறித்தான NIAவின் புலன் விசாரணைக்கும் என்ன தொடர்பு என குழப்பம் எழலாம். பாஜக அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்கா வினோதை ஜாமீனில் எடுத்தது யார் என்ற ஒற்றை மர்ம முடிச்சை கட்டவிழ்க்க போராடி கொண்டிருந்த NIA இறுதியாக அந்த முடிச்சை கட்டவிழ்த்தது. அதில் கட்டவிழ்ந்த ஒன்றுதான் சென்னையை அதிர வைத்த இந்த சம்பவம். கருக்கா வினோதை நதியா என்ற பெண் பாலியல் தரகர் ஜாமீனில் எடுத்ததை கண்டுபிடித்த NIA சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரின் வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தினர். அப்போது அவர் செல்போனில் இருந்த பள்ளி மாணவிகளின் ஆபாச வீடியோக்களால் தான் ஒரு மாஃபியா கும்பல் மூலமாக பள்ளி சிறுமிகளை நதியா பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்தது அம்பலமானது. இந்நிலையில் NIA அளித்த தகவலின் அடிப்படையில் நதியா, அவரின் கணவர் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தனது தொழிலுக்கு ஒரு ரவுடி தேவை என எண்ணிய நதியா அதற்காக கருக்கா வினோதை தேர்ந்தெடுத்து அவரை ஜாமீனில் எடுத்தது தெரிய வந்துள்ளது. இதனிடையே சரித்திர பதிவேடு குற்றவாளியும் குண்டர் சட்டம் பாய்ந்த ரவுடியுமான கருக்கா வினோதின் மேற்பார்வையில் பாலியல் தொழில் நடந்து வந்திருப்பதாக வெளியாக இருக்கும் தகவல் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.